புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த நாளில் உங்களுக்காய் நான் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஜோசப் என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதனுடைய சொந்த சகோதரர்கள் இந்த மனிதன் தங்களை விட உயர்ந்து வருவான் என்று நினைத்து அவனை எப்படியாவது கொன்று விட வேண்டும், அழித்து விட வேண்டும். அவன் இருக்கக்கூடாது, எங்களை விட அவர் வளர்ந்து விடக்கூடாது, எங்களை விட அவர் பணக்காரனாகி விடக்கூடாது, எங்களை விட அவர் படிப்பில் உயர்ந்து விடக்கூடாது, எங்களை விட அவர்கள் முன்னோக்கி விடக்கூடாது. நாங்கள் தான் இந்த ஊரில் பணக்காரங்க, அவங்க எங்களுக்கு மிஞ்சி விடக்கூடாது, நாங்கள் தான் இந்த ஊரில் செல்வாக்குள்ளவங்க, எங்களை மிஞ்சி யாரும் வந்துடக்கூடாது என்று இந்த உலகம் அப்படியாய் நினைக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் எங்களோட குடும்பத்தை தவிர மற்ற குடும்பங்கள் படிக்கக்கூடாது, நாங்கள் அதிகம் படிச்சிருக்கிறோம், மற்ற குடும்பங்கள் படிக்கலாம், ஆனால் எங்களை மிஞ்சி வரக்கூடாது. எங்களோட குடும்பம் தான் இந்த ஊரில் டாக்டராக இருக்கிறது, எங்களோட குடும்பம் தான் இந்த ஊரில் இன்ஜினியர்ஸாக இருக்கிறது, எங்களோட குடும்பம் தான் அப்படி இப்படி என்று சொல்லி இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாய் சொல்லுவார்கள். அதனால் இப்படி வருகிறவர்களை சிலருக்கு பிடிக்கவில்லை. யோசிப்பு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு தான் வருவேன் என்பதாய் அவர் கனவுகளை கண்டார். அந்த கனவுகளை நிறைவேற்றுகிற பாதையிலே அவர் கடந்து போனார். ஆனால் இந்த சகோதரர்களோ யோசிப்பு மேலே பொறாமை கொண்டார்கள். சொந்த சகோதரர்கள், ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் அவர்கள். அதே போல் உங்களோட வீட்டில் இருக்கிற உங்களுடைய ஒரு கூட பிறந்த சகோதரன் அல்லது சகோதரி நீங்கள் பெரிய ஆளாக வருவதை விரும்பாமல் பொறாமை கொள்ளக்கூடும், எரிச்சலடைய முடியும். உங்களோட முன்னேற்றத்தை பார்த்து உங்களோட நண்பர்கள் பொறாமை கொள்ளக்கூடும், எரிச்சலடையக்கூடியும். நீங்கள் வளருகிறது அவங்களுக்கு சகிக்கக்கூடாதா இருக்கும். ஆதலால் உங்களோட வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் வேலை செய்கிற இடத்துல முன்னுக்கு வருவதை அவர்கள் சகிக்கக்கூடாமல் இருப்பாங்க. நீங்கள் எப்படி முன்னேறீங்க, இது எங்களுக்கு பிடிக்கல, இவ்வளோ காலம் நாங்கள் இந்த வேலையில் இருக்கிறோம், நீங்கள் இப்போ தான் வந்திருக்கிறார், இவர் வந்துட்டு இவர் எல்லாவற்றையும் மேலே எங்களுக்கு உயர்வாய் வர பார்க்கிறார், நாங்கள் விடமாட்டோம் அப்படி என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள். எப்படியாவது இவன் முன்னேறக்கூடாது, இவன் தம்பியாய் இருந்தான் யோசேப்பு, அவர்கள் மூத்தவர்களாய் இருந்தார்கள், இவனை முன்னேற விடவே கூடாது, எப்படியாவது இவனை கொன்று போட வேண்டும் என்று சொந்த சகோதரனை கொல்லும்படி சதி திட்டங்களை போட்டார்கள். கொன்றுவிட்டு இவனை முடித்து விட்டால் இவன் கண்ட கனவுகள், இவனுடைய இலட்சியம் எப்படி நிறைவேறும் என்று பார்க்கலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்படி நினைத்து அவனை பிடித்து அவனை கொலை செய்யும்படியாய் ஒரு குழியிலே போட்டு விட்டார்கள். ஆனால் அவர்கள் இன்னொரு சகோதரன் அவனை காப்பாற்றின போது இவனை கொல்லாமல் யாருக்காவது இவனை வித்து விடுவோம் என்ற அந்த காலத்து முறைமையின்படி இவனை வித்து விட்டார்கள். இவனை வாங்கினவர்கள் கொண்டு போய் இன்னொருவனிடம் வித்து விட்டார்கள். மனிதனை வாங்குற ஒரு காலமாய் அது இருந்தது. அப்படியாய் அவன் வாங்கப்பட்டு ஒரு வீட்டிலே அவன் ஒரு வேலைக்காரனாய் அமர்த்தப்பட்டான். கனவு தரிசனம் பெரியது. அவன் ஒரு பெரிய ஒரு ஆளாய் வருவதாய் அது இருந்தது. ஆனால் சொந்த சகோதரர்கள் அவனை பகைத்து அவனை வெறுத்து அவனை தள்ளிவிட்டார்கள். கொலை செய்யக்கூட அவர்கள் துணிந்தார்கள். அதே போல தான் பிரியமானவர்களே, உங்களோட வேலை செய்கிற இடம், உங்களோட படிக்கிற இடம், உங்களோட குடும்பம் அல்லது உங்களோட சொந்தக்காரங்க, உங்களோட நண்பர்கள், உறவினர்கள், இவர்கள் எல்லாரும் நீங்கள் முன்னேறுவதை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் என்று எல்லாவற்றிலையும் நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர்கள் உங்களை வெறுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கலாம், உங்களை தள்ளக்கூடியவர்களாக இருக்கலாம், உங்கள் மேலே எரிச்சல் கொண்டவர்களாய் கூட இருக்கலாம். ஆனால் இந்த யோசேப்போடு தேவன் கூட இருந்தார் என்றதை நாங்கள் வேதத்திலே அறிந்திருக்கிறோம். அப்போ அவனுக்கு அவர்கள் தீமையை செய்து விட்டார்கள். இந்த தீமை அவனுடைய இருதயத்தை உடைத்து நொறுக்கி காயப்படுத்தி விட்டது. காலங்கள் கடந்து போனது. 13 ஆண்டுகள் கடந்தது. அதன் பிற்பாடு இந்த மனிதன் அந்த தேசத்திலே, அவன் விற்கப்பட்ட தேசத்திலே ஒரு பெரிய அதிகாரியாய் உயர்த்தப்பட்டான். அதன் பிற்பாடு சில வருஷங்கள் உருண்டோடின போது தேசங்கள் எல்லாம் பஞ்சம் உண்டாயிற்று.
அப்பொழுது இவனுக்கு தீமை செய்த இவனுடைய சொந்த சகோதரர்கள் சாப்பாடு இல்லாம அந்த உணவுக்கு தானியங்களை வாங்கும்படியாய் இவனை தேடி வருகிறார்கள். இவனை அவர்கள் யாரென்று அறியவில்லை, பல வருஷமாச்சு இல்லையா? அதனால இவனை தேடி வந்த அந்த சகோதரர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். தானியங்களை வாங்கி கொண்டு போகும்போதும் இந்த யோசேப்பு தன்னை யாரென்று வெளிப்படுத்தவில்லை. அவர்கள் தீமை செய்தார்கள். இப்பொழுது நாட்கள் கடந்தவுடனே இவன்தான் தாங்கள் கொலை செய்ய திட்டமிடப்பட்ட யோசேப்பென்றும், இவன்தான் தன்னுடைய சகோதரன் என்றும், இப்பொழுது அவன் பெரிய உயர்ந்த அதிகாரியாக இருக்கிறான் என்றும், ஒரு பிரைம் மினிஸ்டரா ஒரு கவர்னரா எகிப்தில் இருக்கிறான் என்றும் அவர்கள் அறிந்தபோது அவர்கள் மிகவும் பயந்து போனார்கள். ஏன் பயந்து போனார்கள் என்று சொன்னால், இவன் தங்களை பழிவாங்கி விடுவான் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் அவனிடம் வந்து பேசுவதை பார்க்கிறார்கள். அப்பொழுது இவன் எப்படியாவது எங்களை கொல்லாதபடி இவனிடமிருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழியை கையாளும்படி அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த நேரத்திலே யோசேப்பு என்கிற இந்த மனிதன் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்ன காரியம், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு அநேகர் இப்படி தீமை செய்திருக்க கூடும். இந்த தீமைகளை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில இருப்பாரானால் அவர் உங்களுக்கு அதை நன்மையாய் மாற பண்ணுவார். நன்மையாய் அவர் அதை மாற்றி தருகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆகவே உங்களோட வாழ்க்கையில தீமை செய்த ஒவ்வொருவரும் யோசேப்புடைய காலடியிலே அவருடைய சகோதரர்கள் அவனை தன்னுடைய சகோதரன் யோசேப் என்று அறியாமல் அவனுடைய காலிலே சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கி, எங்களுக்கு உணவு தாரும், உணவுக்கு தானியங்களை தாரும் என்று கெஞ்சினார்கள். அப்படியாய் பிரியமானவர்களே, உங்களுக்கு தீமை செய்து உங்களை பழி வாங்கினவர்களை தேவன் உங்களுடைய காலடிகளிலே கொண்டு வந்து போடுவார். ஆனால் நீங்கள் அவர்களை திருப்பி பழி வாங்க கூடாது. தேவன் அந்த தீமையை நன்மையாய் மாற்றி தருவார். உங்களோட வாழ்க்கையில வந்த எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்றி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தேவன் உங்களோட வாழ்க்கையில யோசேப்புட வாழ்க்கையில இருந்தது போல இருப்பாரானால், உங்களுக்கு எந்த தீமை வந்தாலும், யார் எப்படி தீமை செய்தாலும் தேவன் அதை நன்மையாய் மாற்றி தருகிறவரா இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையில் இந்த தெய்வன் இருக்கிறாரா? உங்களோட வாழ்க்கையில பிறர் செய்கிற எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றி தரக்கூடிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறாரா என்பதை கவனித்து பாருங்கள். அவர் இல்லாவிட்டால் உங்களோட வாழ்க்கையில வருகிற தீமை எல்லாம் உங்களை அழித்து விடும், உங்களை ஒன்றுமல்லாமல் செய்துவிடும். ஆனா இயேசு உங்களோட வாழ்க்கையில இருந்தா உங்களோட வாழ்க்கையில வருகிற எல்லா தீமைகளையும் அவர் நன்மையாய் மாற்றி உங்களுக்கு தீமை செய்த எல்லாரையும் உங்களோட பாதவடியில வந்து பணியும்படி செய்கிற கர்த்தர். அவர் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை நன்மையாய் மாற்றிக்கொள்ள உங்களால் முடியாது. இயேசு மாத்திரம் உங்களோட வாழ்க்கையில் இருப்பாரானால், உங்களுக்கு யார் என்ன தீமை செய்தாலும் அதை உங்களுக்கு நன்மையாய் மாற்றி அந்த தீமை செய்தவர்களை உங்களுடைய பட்சம் கொண்டு வந்து வைத்து உங்கள் மூலமாய் அவர்கள் நன்மையை பெறும்படி செய்கிற நல்ல தெய்வம் இயேசு. இந்த தேவனுக்கு உங்களுடைய இருதயத்திலே இடம் கொடுங்கள். இந்த இயேசு உங்களுக்குள்ளே வருவார், உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்கு நன்மையானவைகளை தொடர்ந்து செய்கிற தேவன். இப்பொழுது இந்த இயேசு உங்களுக்கு வேண்டுமானால் என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். அன்புள்ள தெய்வமே, உம்முடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவை எனக்குள்ளே வாரும், என் வாழ்க்கையை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், எனக்கு நித்திய ஜீவனை தாரும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஏராளமான தீமைகள் பின்தொடர்கிறது ஆண்டவரே. அந்த தீமைகளை அழித்து விடும் போல இருந்தது ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வசனத்தை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு அவர்கள் தீமை செய்தார்கள், அதை கர்த்தர் என்னோடு கூட இருந்து நன்மையாய் மாற பண்ணினார் என்று வசனத்தின்படி என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் என்னை விட்டு நீக்கி அவைகளை நன்மையாய் மாற்றி எனக்கு தீமை செய்தவர்களுக்கும் நான் நன்மை செய்யத்தக்கதாய் என்னை மாற்றுகிற அன்பு தெய்வம் இயேசுவே. உம்முடைய அன்புக்கு ஒப்பான அன்பு இந்த உலகத்தில் எங்கும் இல்லையப்பா. நீர் என்னை ஆசீர்வதி, உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நன்மையாய் மாற்றுகிறது, தீமையை நன்மையாய் மாற்றும் என்று கேளுங்கள். அன்புள்ள தேவனே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை கண்ணோக்கி பாரும். இந்த தீமைகளை செய்தவர்களை கண்ணோக்கி பாரும். இந்த தீமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நன்மையாய் மாற்றும்.
இந்த தீமை செய்தவர்களை இவர்களுடைய பட்சத்துக்கு கொண்டு வாரும். இவர்களுக்கும் அவர்கள் நன்மை செய்யத்தக்கதாய் இவருடைய தலையை உயர்த்தும், இவர்களை தேசத்திலே உயர்த்தும், இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையிலே தீமை செய்தவர்களையும் உங்களை தொடர்ந்து வந்த தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றி தீமை செய்தவர்களை உங்கள் பக்கம் திருப்புவார் ஆண்டவர். கவலைப்படாதிருங்கள். ஆமேன்.